ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, உங்களை நோக்கி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அண்ட் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு மனசு மாறுறதுக்கோ ஏதாவது ஒரு சான்சஸ் இருக்குதா? ஸோ அவங்களோட சேனல் மெசேஜஸ் எல்லாமே இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு 2 பர்சனை தான் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த மெசேஜ் எல்லாருக்குமே பொருந்தும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 பர்சன் மட்டும் எப்படின்னா, கமெண்ட்டில் ஏதாவது சொல்கிறது, இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு அது பொருந்தலைன்னு சொல்லிட்டு போயிருங்க. எதுக்கு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏன் சேனலாக தான் அப்படி கமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இதுதான் வேலையாகவே இருக்குது. எல்லா சேனல்லையும் எல்லா டேரோட் ரீடர் பேஜ்லேயும் இந்த மாதிரியே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் பொருந்தலையா, அது உங்களுக்கானது இல்லை. அதையே உங்கள் மைண்டுக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் தெளிவாக தானே சொல்கிறேன். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சில விஷயந்தான் பொருந்தும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்லுவேன், எல்லா டேரோட் ரீடரும் அதை தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்க மைண்டில் ஏற மாட்டேங்குதா? அது கேட்ட பிறகும் இது இப்படி சொல்கிறீங்க, டென்ஷன் படுத்தாதீங்க, என்ன ரீடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அந்த பேரை சொல்ல விரும்பலை, யார் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்களே குவைட்டாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஓகேவா? இல்லைனா நான் நெக்ஸ்ட் டைம் உங்கள் பேரை சொல்ல வேண்டியது வரும். தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காது. உங்களுக்கு பொருந்தலையா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் எல்லா கமெண்ட் பண்ணுறவங்களையும் நான் சொல்லலை. நீங்கள் நார்மலாக டெய்லி கமெண்ட் பண்ணுறவங்களாம் நான் யாரையுமே நான் சொல்லலை. ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 பர்சன் நான் யாரை சொல்கிறேன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகேவா? தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட் நீங்கள் உங்களுக்கு பொருந்தலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, குவைட்டாக இருங்க, அதுதான் பெஸ்ட். இல்லை நார்மலாக பிஹேவ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இன்றைக்கும் பயல் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 பயல் நான் வச்சுருக்கேன். ஓகே, உங்கள் பர்சனை நீங்கள் நினச்சிக்கிட்ட 2 பயலில் ஏதாவது ஒரு பயலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது பயல் 1, இது பயல் 2. ஓகேவா? 2 பயலில் ஏதாவது ஒரு பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் நார்மலாக ஆகிக்கோங்க, ஃப்ரீயாக செலக்ட் பண்ணுங்கள். எதையும் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நான் உங்களை யாரையும் சொல்லலை, ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில பர்சன் தான், 2 பேர் தான். மற்ற டெய்லி பார்க்குற நான் யாரையும் சொல்லலை. ஓகேவா? ஸோ கூல். 2 பயல் வச்சுருக்கேன். அந்த 2 பயலில் ஏதாவது ஒரு பயலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பயல் 1 அண்ட் பயல் 2. கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பயல் 1க்கான ரீடிங் போயிடலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். அண்ட் எது பொருந்ததோ அது மட்டும் எடுங்க, பொருந்தாததை அப்படி விட்டுருங்க. ஏன்னா அது உங்களுக்கான மெசேஜாக இருக்காது, வேறு ஒருத்தங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ரொம்ப மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங். நீங்கள் கரெக்டான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் தான் எடுக்கணும். அது என்கிட்ட தான் எடுக்கணும்னு இல்லை, வேறு யார்ட்டையாச்சும் கூட எடுத்துக்கோங்க. ஸோ சரி, நான் மறுபடியும் அதையே பற்றி பேச விரும்பலை. கொஞ்சம் ஹம்பிளாக நடந்துக்கோங்க. ஒரு சிலரை தான் நான் சொல்கிறேன், அந்த 2 பர்சனை தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை. ஓகே, மற்ற எல்லாரும் நீங்கள் ரொம்பவே எனக்கு மரியாதையாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, ஸ்கிப் பண்ணுறது வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஸோ ஓகே, உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சம்திங் வந்து உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதோ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போது நீங்கள் கூட அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ 2 பேருமே வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸில் இருந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, பழைய நினைவுகள்லாம் நிறைய இருக்குது. அது வந்து ஒரு நல்ல நினைவுகள்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ அந்த நினைவுகள்லாம் நிறையவே இருக்குது. நைஸ் மூமெண்ட் வர ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட்டை தவிர ஒரு நம்ம பேட் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஒருத்தர் வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து மனசில் இன்னுமே வந்து ஒரு ஆறாத காயமாக தான் 2 பேருக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்க உங்களை நிறைய ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் இன்னுமே வந்து மூவ் ஆகலை. சில விஷயங்கள் வந்து உங்களை வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கு. அது இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் இன்னும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் இன்னும் விடுபடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு இருக்குது. அதாவது அப்படி நினைக்கிறாங்க. எஸ், நான் உன்னை வந்து காயப்படுத்தி இருக்கலாம். என் பேச்சு, என்னோடய வார்த்தைகள் வந்து உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நீ வந்து அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். நீ அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இருக்குது. ஸோ உங்களாலேயும் அவங்க ஹர்ட் ஆகிருக்கலாம். அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வரணும்னு தான் நினைக்கிறாங்க. உங்களையும் வந்து அந்த காயங்கள்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் வந்து மணி வைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப மணி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்த மாதிரி தெரியுது. அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்க ஃபேமிலி இவங்க தான் ரன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். ஏதாவது ஹெவி பர்டன் இருக்கலாம். கமிட்மெண்ட் அதிகமாக இருந்த மாதிரி தெரியுது. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா, 2 விஷயம் தெரியுது. நான் அதை சொல்லிடுறேன். மணி விஷயத்துலேயும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. அண்ட் வந்து நீங்களும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. இல்லைலாம் சொல்ல முடியாது. எனக்கு இப்போ மணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எனக்கு கமிட்மெண்ட் நிறைய இருக்குது. அதையும் விட எனக்கு நீயும் முக்கியம்தான். நீ அவங்களுக்காக அதாவது நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் வந்து அவங்க இன்னொரு விஷயம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்களும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஒரு செட்டில்ட் ஆகணும். இது வந்து தப்பு கிடையாது, அப்படி தானே? 2 பேருமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு தாட் கூட அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி நிறைய ஃபினான்ஷியலாக வந்து ரொம்பவே அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நீங்களும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஃபினான்ஷியலுக்கு நீங்கள் இருக்கணும். அண்ட் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களோட இன்டென்ஷன் எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு முழுமையடையணும் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப்லேயே போயிட்டுருக்கு. திருப்பி ஒரே சைக்கிளில் சுற்றிட்டுருக்கு. எப்படின்னா, யாராவது ஒருத்தங்க போய் பேசுகிறதும் அண்ட் வந்து மறுபடியும் சண்டை போடுறதும், கொஞ்ச நாள் 6 மாதம் பேசாமல் இருக்கிறதும், இது ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சேரணும், இல்லைனா இந்த சைக்கிளை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை தான் இருக்கிறாங்க. அது வந்து அந்த முடிவு வந்து ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒருத்தர் பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போகிற மாதிரியும் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். இது ஒரு கம்ப்ளீஷன் கார்டு, ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவான கார்டு. பட் உங்கள் சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பொறுத்து தான் சொல்ல முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி இந்த சைக்கிள் எத்தனை வாட்டி தான் சுற்றிட்டே இருக்கிறது. ஒரு வாட்டி வந்து பேசுகிறதும், அப்புறம் வந்து ஹர்ட் ஆகுறதும், ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி நனர் சேசர் எனர்ஜியாக இருக்கலாம். நீங்கள் போய் பேசுகிறதும் அண்ட் வந்து சண்டை போட்டு போகிறதும். ஸோ இந்த சைக்கிள் அவங்களுக்கு பிடிக்கல. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஒன்று வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வேணாம், உன் லைஃப்பை பார்த்துட்டு நீ போ, நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்ககிட்ட இதை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்படி சுற்றிட்டே இருக்காத, ஏதாவது ஒரு முடிவுக்கு வா அப்படிங்கிற மாதிரியாக தான் ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்களா இருக்கும். ஸோ வந்து இன்னொருத்தங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கலாம். ஒரு ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க. அதாவது மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் பர்சன்கிட்டேருந்து தட்டி ஆயிடுச்சு. உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கமிட்மெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க. அண்ட் வந்து உங்கள் பர்சன் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு செட்டில்டான ஒரு ஃபேமிலி, நான் வந்து எந்த விஷயத்துக்காகவும் நான் உனக்கிட்ட இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தால், நீங்கள் அதுலேருந்தெல்லாம் இறங்கி வரணும்னு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ இங்கே நிறைய ஈகோ தெரியுது. ஸோ ஓகே, ஈகோ தெரியுது, ஆன் அண்ட் ஆஃப் தெரியுது, சேசர் எனர்ஜி, ரன்னர் எனர்ஜி தெரியுது, நிறைய காயங்கள்லாம் பட்டிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில்.
ஆனாலும் இந்த லவ் இருக்க தான் செய்யுது. ஓகேவா? இங்கே ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு. ஒருவேளை நீங்கள் டேட் பண்ணுற பர்சன் வந்து மேரிட் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் மேரிடாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஓரியன்டான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஏன்னா இங்கே ஃபேமிலி வந்து 2 வாட்டி வந்துடுச்சு. ஃபேமிலினால உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். அது அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம். அதுதான் இப்போ ப்ராப்ளமாகவே போயிட்டு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா, ஒருவேளை நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம். பட் வந்து சம்திங் உங்கள் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா எனர்ஜி பேஸ் பண்ணி எனக்கு அப்படி தான் தெரியுது. ஒரு ஹாப்பியான லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரன்னர் சேசர் எனர்ஜி பிடிக்கல, ஆன் அண்ட் ஆஃப் பிடிக்கல. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்கணும். அது நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தடையாக இருக்கிறது என்ன விஷயம்னா, ஈகோ. 2 சைடும் ஈகோ இருக்குது. உங்கள் பர்சனுக்கும் வந்து ரொம்பவே வந்து ஹை லெவல் ஆஃப் ஈகோ இருக்குது, உங்களுக்குமே அந்த ஈகோ இருக்குது. ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்கிறீங்க. ஸோ அதுதான், அது வந்து ஈகோவாக இருக்கலாம், இல்லை வந்து சேஸ் பண்ணி நீங்கள் டயர்டாக இருந்திருக்கலாம். இனிமேல் நான் சேஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்திருக்கலாம். ஸோ அதனால போத் சைடும் வந்து அந்த கோபம் இருக்குது. அதாவது நான் வந்து உன்னோட பெரிய ஆள், நான் இந்த ரேஞ்சில் இருக்கேன், நான் இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கிள் ரெண்டுமே வந்து ஒரு அடமெண்ட்டான கேரக்டர். ஸோ அந்த அடமெண்ட்டான இந்த கேரக்டர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. அதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. அண்ட் வந்து கிங் ஆஃப் வாண்ட் வந்து இன்னொரு மேரிட் பர்சனை காமிக்குது. உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்புக்கும் யாராவது ஒரு தடையாக இருக்கலாம். ஒரு ஃபாதர் எனர்ஜி தடையாக இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஒரு பிரதர் எனர்ஜி, உங்கள் பிரதர் எனர்ஜி தடையாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சனோட பிரதர் எனர்ஜி இல்லை ஃபாதர் எனர்ஜி வந்து தடையாக இருக்கலாம். ஏதோ ஒரு பர்சன் தடையாக இருக்கிறாங்க அண்ட் ஈகோவும் இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே ரீசன். ஸோ ஓகே, அவங்க வந்து மறுபடியும் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, இது வந்து நான் நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு தான் இந்த கார்டை எடுத்தேன். ஒரு சில பர்சனுக்கு நான் சொல்கிறேன், 10 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. மேபி உங்களுக்கு வந்து அவங்க கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில பர்சனுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக அமையாது. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10 ஆஃப் கப்ஸ் வந்து ஓகே, ஏன்னா இங்கேயே வந்து கம்ப்ளீட் கார்டு வந்துடுச்சு. ஒரு முழுமையான ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மைண்டில் தோணிகிட்டே இருக்குது. இங்கேயும் வந்து 10 ஆஃப் கப்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன். ஸோ அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறதோ, மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. இல்லைனா வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற சில முடிக்க வேண்டிய கடமைகளை வந்து முடிக்கணும், அண்ட் வந்து உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஃபேமிலி விஷயமா ஏதோ ஒரு விஷயம் வந்து தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசி கமிட்மெண்ட் அந்த மாதிரியான சில விஷயங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்ககிட்ட வந்து அவங்க மறுபடியும் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஏதாவது வந்து பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் இருக்குது. மேபி பார்க்குறவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏன் கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, அவங்க லைஃப்லேயே வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு இந்த எமோஷ்னல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து இப்போது டைம் இல்லாத மாதிரி இருக்குது. ஓகேவா? நிறைய கப்ஸ் இருக்குது, நிறைய நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதை ஏன் கண்டுக்காமல் இருக்காங்கன்னா, அவங்களும் உங்களால் ஏதோ ஹர்ட் ஆகியிருக்காங்க, இல்லை அவங்க லைஃப்பில் ஏதோ வந்து அவங்கள ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. அவங்கள வந்து எமோஷ்னல் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவங்களால வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏதோ வந்து ஒரு டயர்டான ஒரு எனர்ஜியில் தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. போதும், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் பர்சன் வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரொம்ப சேடாக இருந்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு சில பர்சனுக்கு தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் நான் சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இல்லை. ஒரு சில பர்சனுக்கு மட்டும் உங்கள் பர்சன் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்போனா கப்ஸு தான் வந்திருக்கு, சீக்கிரமே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எப்போ டைமிங்னால் வந்து வெயிட் டைமிங்
ஏப்ரல் ஆர் ஜூலை. ஓகே, ஏப்ரல் முடிஞ்சிடுச்சு. ஜூலை அண்ட் வந்து டிசம்பர், ஜூலை டிசம்பர் அந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு ஸோ அதுதான் டைமிங். ஓகே, ஜூலை டிசம்பர் ஏப்ரல் இந்த டைமிங்குள்ளே அவங்க காண்டாக்ட் பண்ணலாம். சீக்கிரமே காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஜூலையிலே வந்து எப்படின்னா ஒரு 4 வீக்ஸில் கால் பண்ணலாம். ஜூலை 4 வீக்ஸ் அண்ட் வந்து 4 மந்த்ஸ் அந்த மாதிரியான ஒரு டைமிங்கில் வந்து உங்கள் பர்சன் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். சீக்கிரமே வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வாட்டர் சைன் வந்திருக்கு. அது வந்து சீக்கிரமே வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் போத் 2 பேரும் வந்து இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. போத் சைடு ஃபேமிலியும் வந்து இதில் பிரச்சனையாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இங்கே ஸ்ட்ரென்த் கார்டு தான் வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க தெரியணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இது தான். பைல் 2 இல்லை. ஓகே, சேனல் மெசேஜ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் எனக்கு தெரியுது பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு. ஓகே, ஏன்னா இதில் நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு போத் சைட்லேயே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். ஃபேமிலி சைடில் இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் சைடில் இருக்கலாம், அவங்க ஃபேமிலி சைடு, இல்லை வேறு ஏதாவது பிரதர்ஸ் சைட்லேருந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, இது அதுவாகவே விழுந்துருச்சு. ஓகே, ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்டார்ட். ஆக்சுவலாக இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல போல். ஒன் சைட் லவ்வாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து 2 பேரும் கமிட்மெண்ட் ஆகிருக்கலாம். பட் இன்னும் ஒரு கரெக்டான ஒரு பதில் வந்து சொல்லாமல் இருக்காங்க. ஐ ஆம் த மேன். நான் சொன்னேன்ல, ஈகோ அதிகமாக இருக்குது. ஐ ஆம் த மேன். நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தால் உங்கள் பர்சனுக்கு நிறைய ஈகோ இருக்குது. அது இன்னொரு காரணம். ஓகேவா? யூ டிசர்வ் பெட்டர். ஓகே, நான் வந்து உனக்கு கரெக்டாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு மெசேஜும் சொல்கிறாங்க. யூ டிசர்வ் வந்து பெட்டர். நீ என்னை விட வந்து ஒரு நிறைய நல்ல விஷயம் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து தகுதியானவன். நான் உனக்கு தகுதியானவனா அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளும் அவங்க கேட்குறாங்க. அண்ட் வந்து நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்கிறாங்க. பார்ப்போம், ஏதாவது கோபம் இருக்கா. ஆக்சுவலாக நான் ஐ ஆம் த மேனுங்கிற ஒரு மெசேஜை பார்த்தேன். ஸோ சம் ஈகோ இஷ்யூஸஸ் இருக்குது. நான் மேன், நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. இதே நீங்கள் பார்க்குறது மேனாக இருந்தீங்கன்னா அவங்க ஃபீமேலுக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். நான் இறங்கி வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸோ அதுதான் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஐ கான்ட் ப்ராமிஸ் எனிதிங். இப்போதைக்கு அவங்களால எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க லைஃப்லேயும் வந்து ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பாசிட்டிவ் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க லைஃப்லேயும் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஃபேமிலி விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஆக்ஷன் நான் பார்க்கும்போது ஃபேமிலி விஷயத்தில் ஏதோ அவங்க முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை முடித்த பிறகு தான் உங்களுக்கு கமிட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட விருப்பம், உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை நீங்கள் யோசிச்சு பண்ணிக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா இதில் நிறைய ஃபைட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து உங்கள் லைஃப்பை பாருங்கள், இல்லைனா வந்து நான் வெயிட் பண்ணுறேன், அதுக்கான ஒரு சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, பைல் 1க்கான ரீடிங் அதுதான். பைல் 2க்கு போயிடலாம். ஸோ பைல் 2 இந்த டெக் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். உங்கள் பர்சன் என்ன மாதிரி கமந்தடிச்சு வருது. ஓகே, நான் ஆல்ரெடி ஷஃபில் பண்ணி வச்சிட்டேன். இருந்தாலும்
ஓகே, ரிவீல் பண்ணிடலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்கில் இருக்காங்க, பைல் 2 பார்த்துடலாம். உங்கள் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லவ்வபிளான ஒரு பர்சன், ஓகேவா? நீங்கள் ரொம்ப வந்து ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு லவ்வை கொடுக்குற ஒரு பர்சன், அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. இந்த குழந்தைங்க வந்து ஒரு அன்பை கொடுப்பாங்கல்ல, ஒரு எந்த ஒரு இன்டென்ஷன் எல்லாமே வந்து அந்த பியோர் லவ் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் தான் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க. உங்களோட அந்த பியோரான ஒரு லவ், மெச்சூரிட்டி இல்லாத ஒரு லவ், ஓகேவா? அதில் வந்து உங்கள் லவ்வில் வந்து ஒரு லஸ்ட்டோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் எதுவுமே இருக்கிறாது. எப்படி வந்து ஒரு அப்பா குழந்தையை பார்க்கும்போது ஒரு லவ் வருதோ அந்த மாதிரியான ஒரு லவ்வை தான் அவங்க பார்க்குறாங்க. ஸோ உங்களோட லவ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லைலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு பியோர் லவ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது, ஓகேவா? பட் அவங்களோட இன்டென்ஷன் எப்படி இருக்குதுன்னா, இப்போதைக்கு இந்த லவ்வுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த லவ் அவங்களுக்கு புரியுது, நீங்கள் அந்த அளவுக்கு அவங்கள லைக் பண்ணுறீங்க, எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்க அந்த லவ்வில் எப்படின்னா ஏதாவது வந்து உங்களுக்குள்ள ப்ராப்ளம் இருக்குது, ஈகோ கிளாஷஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அந்த விஷயத்தில் அவங்க தான் வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க, ஓகேவா? உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை வந்து அதர் பர்சன் இன்வால்வ்மெண்ட்னால 2 பேரும் வந்து பேசாமல் இருக்கிறீங்கன்னா, அதில் வந்து அவங்க தான் ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன தான் தப்பு பண்ணாலும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவங்க சம்திங் வந்து உங்ககிட்ட இருந்து அவங்க கால் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட். அவங்க சம்திங் வந்து உங்ககிட்ட இருந்து நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு கால் வரணும், பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்குது, ஓகே. அண்ட் வந்து அவங்க என்ன நினைக்கிறாருன்னா, உங்ககிட்ட இருந்து என்ன வேணும்னா, தேவையில்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள வந்து ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் இப்படி தானே அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, நான் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க கன்வே பண்ணுறாங்க. அண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்பவே வந்து டயர்ட் ஆகிட்டீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா, ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நடந்திருந்தால், இப்போதைக்கு வந்து உங்கள் செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த எல்லா கவலைங்கள்லேருந்து வெளியே வாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, உங்கள் பர்சனை பொறுத்துன ஒரு ஜட்ஜ்மெண்ட், தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எல்லாமே நீங்கள் வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து அவங்கக்கிட்டேருந்து ஏதோ ஒரு சேஞ்சை தான் எதிர்பார்க்குறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்கலையா இருக்கும், அவங்களோட சில கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கலை, அவங்களோட பிஹேவியர் உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் அவங்க சம்திங் வந்து இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது, ஓகேவா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்கள தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. அண்ட் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவங்க இன்னும் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க. பட் அவங்க ஸ்டில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பண்ணுறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அவங்கள தப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவங்க ஏதோ சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கணும். உங்கள் பர்சன் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தா, பாஸ்டில் சில கேரக்டர்ஸ்னால உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இருக்குது, ஓகே? ஸோ போத் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ஒரு லவ் இருக்க தான் செய்யுது. என்ன தான் வந்து உங்களுக்குள்ள ஒரு கோபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துனாலும், ஸ்டில் உங்கள் பர்சனுக்கு மெயினாக வந்து இதில் இருக்கிற மேல் பர்சனுக்கு ஒரு லவ் ஃபீல் இன்னுமே இருக்க தான் செய்யுது. அந்த எமோஷ்னல் இருக்குது, போத் சைடுமே நிறையவே எமோஷ்னல் இருக்குது. பட் வந்து அந்த எமோஷ்னல் நான் இனிமேல் காமிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு கோபமும் இருக்குது, எமோஷ்னல் இருக்குது. எந்த அளவுக்கு எமோஷ்னல் இருக்கோ அந்த அளவுக்கு கோபமும் இருக்குது. ஸோ ஏதோ நீங்கள் சேஞ்ச் ஆனால் தான் வந்து நான் என்னோடய லவ்வை காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ ப்ராப்ளம் இருந்த மாதிரி தெரியல. இங்கே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து ரன்னர் சேசர், அதாவது ஒருத்தர் வந்து
அதிகமாக அன்பு கொடுத்துருந்துருப்பாங்க, ஒருத்தங்க வந்து கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. அண்ட் தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டும் இது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஓகேவா? 3ஆம் நபரால் இதில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். இல்லை வந்து உங்களே நீங்களும் ஹர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் போத் சைட்லேயும் வந்து ஒரு தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்னால நீங்கள் 2 பேரும் மாறி மாறி வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து ஹர்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வந்து ஹீலிங் ப்ராசஸில் தான் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ போத் வந்து அந்த லவ் இருந்தாலும் அதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுட்டு அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எப்படி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் வந்து அவங்க லைஃப்பை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் வரணும்னு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவங்க லைஃப்லேயும் வந்து சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் தான் வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் வந்து அதை தான் எதிர்பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பர்சனோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அது ஏதோ வந்து சம்திங் அந்த லவ் விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அவங்க நினைக்கிறாங்க. பட் வந்து இங்கே ஏதோ ஒரு ஃபீமேல் பர்சன் வந்து தடையாக இருக்கிறாங்க. அது மதர் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வந்து அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அந்த எனர்ஜி ஒரு தடையாக இருக்குது. அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. பட் ஏதாவது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது விஷயம் நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும், இதுதான் விஷயங்கிறத சொல்லணும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லணும், எல்லாமே கிளியர் பண்ணணும். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணணும், எந்த டவுட்டையும் வச்சுக்க வேணாம், எல்லாமே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் தான் நினைக்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து 2 பையிலே இதே கார்டு வந்து இதே இடத்துல வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஒரு சில பர்சனுக்கு வந்து நீங்கள் இது எப்படின்னா, ஒருத்தங்க மட்டுமே வந்து சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி, அது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனாக இருக்கலாம். இப்போ நீங்கள் 2 பேர் பேசாமல் இருக்கீங்கன்னா அவங்க ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து நிறைய வாட்டி காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கோபத்தினால அப்படி இருந்திருப்பீங்க. இல்லை நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க, அவங்க கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இப்போ சுற்றிட்டே இருக்குது. ஏதோ ஒரு ஹர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? 3ஆம் நபரால் வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏன்னா இதில் வந்து நீங்கள் சேருவீங்களான்னு கேட்கும்போது இப்போதைக்கு ஏதோ ஒரு ஹர்ட்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 3ஆம் நபரால் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பாதிப்பு நடந்திருக்கு, இல்லை வந்து சம்திங் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் நடந்திருக்கு. நான் சொன்ன விஷயம் அதுதான். ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து அது லவ்வாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போதைக்கு அது நான் தான் ஜெயிக்கணும். ஒரு ஈகோ இருக்குல்ல, அந்த ஈகோ தான். 2 பேரும் பேசாமல் இருந்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பி வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அது வந்து நீங்கள் பண்ணுறது தான் சரியாகவே இருந்தாலும் அதில் அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க மைண்டில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீயும் இந்த நிறைய விஷயங்கள் நடந்திருந்தால், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருந்தால் அதுலேருந்து வெளியே வா, உனக்கு பீஸ்ஃபுல்லாக எது இருக்கோ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணு, ஹாப்பியாக இரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் வந்து அவங்க வந்து சேஞ்ச் ஆகணும், மறுபடியும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறீங்க. ஸோ பார்க்கலாம் அவங்க சேஞ்ச் ஆகுறாங்களா, அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டுட்டு வராங்களான்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எடுத்துருந்துருக்க மாட்டீங்க. அந்த ஹர்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்ததுனால நீங்கள் வந்து இன்னுமே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஹீலிங் ப்ராசஸ் நடக்கணும். ஓகேவா? நடந்த விஷயங்கள்ல இருந்துலாம் நீங்கள் வெளியே வரணும். ஏதாவது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ஒரு பேட் சிச்சுவேஷன் நடந்திருக்கும், பிரேக்கப்போ இல்லை வந்து ஒரு ஃபைட்டோ நடந்திருக்கும் 2 பேர்த்துக்குள்ளே. அந்த விஷயத்துங்கள்லேருந்து நீங்கள் வந்து ஹீலிங் ஆகணும். ஹீலிங் ஆன பிறகு தான் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும். ஏன்னா இன்னுமே வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஒருத்தங்க கால் பண்ணுறதும் இன்னொருத்தங்க ஹர்ட் ஆகுறதும், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. இன்னுமே சரியாக எதுவுமே மாறலை. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற விஷயந்தான் எனக்கு இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் அந்த பழைய பாஸ்ட் விஷயத்துலேருந்து ரிலீவ் ஆகுங்க. அண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? ஹாப்பியான மூமெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, ஸ்டில் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான மூமெண்ட் தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் சம்திங் அந்த லவ் இருக்க தான் செய்யுது, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? மெசேஜ் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். சேனல் மெசேஜ். 2 பேருக்குமே லவ் இருக்குது. ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட்னால சம்திங் ஏதோ நடந்திருக்கு, அதுதான் எனக்கு தெரியுது. போன பையில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, இந்த பையில் வந்து ஏதோ தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருந்த மாதிரி இருக்குது. ஓகே.
ஓகே, உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 பர்சன் என்ன சொல்கிறாங்க, உங்கள் மனசில் என்ன இருக்குது, நிறைய விஷயம் விழுந்திருக்கு. 3 மெசேஜ். இட் இஸ் ஆல் டூ மச். ஏதோ நடந்திருக்கு, நான் சொன்ன மாதிரி தான் ஏதோ விஷயம் நடந்திருக்கு, தப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்லை ஏதோ சம்திங் நடந்துருக்கு. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு மெசேஜ் காமிக்கிறாங்க, நான் அதுக்கு தான் எனக்கு சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பியூர் லவ்வாக பார்க்குறாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க கேட்குறாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி, அப்படி நீ வந்து வாட் டு யூ சீ இன் மீ, நீ என்ன என்கிட்ட பார்த்த, இந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணுற அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க. வாட் டு யூ சீ இன் மீ, அதாவது நீ என்ன விஷயம் பார்த்த என்கிட்ட, இந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு ஜென்யூனான ஒரு லவ் வச்சுருக்கியே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்குறாங்க. ஓகேவா, சம்திங் இங்கே ஹானஸ்ட் இல்லை, அதுதான் இங்கே ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம். தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் நடந்திருக்கு, அது ஹானஸ்ட் இல்லை. போத் சைடில் யாரோ ஒருத்தவங்க ஹானஸ்ட் இல்லை, அதனால தான் ஒருத்தவங்க வெளியே வந்திருக்காங்க, எல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பார்க்கலாம். இட் இஸ் ஆல் டூ மச். சம்திங் ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு அண்ட் வந்து அதை யாரும் மன்னிக்க விரும்பலைன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு மீன் ஆகுது. ஏன்னா இட் இஸ் ஆல் டூ மச், இது ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஒருவேளை உங்கள் லவ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு லவ்வாக இருக்கலாம், இல்லை வந்து ஆல்ரெடி ப்ராப்ளம் ஏதாவது நடந்திருக்கும், நீங்கள் இன்னும் வந்து அந்த விஷயத்த மறைக்காமல் திருப்பி அவங்க வந்து வரும்போது நீங்கள் கண்டுக்காமல் இருக்கலாம், இல்லை மறுபடியும் நீங்கள் போய் பேசும்போது கூட அவங்க கண்டுக்காமல் இருக்கலாம். ஸோ அதான் யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க இட் இஸ் ஆல் டூ மச் அப்படின்ற ஒரு விஷயம். ஐ விஷ் ஐ வுட் பி ஃபுல்லி ஹானஸ்ட் வித் யூ. ஓகே, அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா நான் உங்ககிட்ட இன்னுமே வந்து ஃபுல்லாக ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஹானஸ்ட் ஏதோ இங்கே வந்து இல்லாத மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கு. பட் அவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா நான் உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் நடப்பாங்களா இல்லையா, வாய் வழியாக சொல்கிறத நம்ப முடியாது. அதாவது நினைக்கிறது மட்டும் சொல்ல முடியாதுல்ல, அதை செஞ்சு காட்டணும். நான் நல்ல பையனாக இருப்பேன், நல்ல பொண்ணாக இருப்பேன் அப்படிங்கிறது சொல்கிறது மட்டும் சரியாக இருக்கிறது, அதை செஞ்சு காட்டணும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கான ரீடிங். சம்திங் இங்கே வந்து ஒரு இன்னுமே சரி ஆகலை, ஏதோ வந்து கோபம் இருக்குது, ஒரு ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இல்லை. பார்க்கலாம் இது சேஞ்சாக ஆகலாமா அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க தான் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஒன் சைட் லவ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமான்னு தெரியல. அதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வேளை மேட்ச் ஆகலாம். ஓகேவா, ஸோ இது ஃபுல்லாக வந்து 2 பேரும் ஒன்ஸ் லவ் பண்ணியிருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் காரணமாக வந்து பிரேக்கப்போ இல்லை நோ கான்டாக்டில் இருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இது. ஓகேவா, ஓகே, ஸோ உங்களுக்கு இது பொருந்திருந்தால் இந்த ரீடிங்கை எடுத்துக்கோங்க, பொருந்தாத வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயமும் பொருந்தாது. ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு நம்பர் போட்டிருக்கேன். பெய்ட் கன்சல்டேஷன் தான். ஓகேவா, மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, எனக்கு கமெண்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஓகேவா, ஸோ எல்லாருக்கும் டேக் கேர், பாய்.